வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். நம்ம ப்ரீவியஸ் வீடியோல ஃபீல்டு சர்வீஸ் மாடியூல்ல இருந்து இன்வாய்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். இன்னைக்கு இந்த வீடியோல ஃபீல்டு சர்வீஸ் மாடியூல்ல இருக்கக்கூடிய ரிப்போர்ட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபீல்டு சர்வீஸ் அப்படிங்கறது பிசினஸ் நீங்க ரன் பண்றீங்கன்னா அது ஜஸ்ட் ஒர்க் கம்ப்ளீட் ஆனா மட்டும் பத்தாது. ஸோ உங்களோட ஹையர் அஃபிஷியலுக்கு வந்து தெரியணும் எவ்வளோ டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு, இல்ல யார் வந்து எஃபிஷியன்டான டெக்னீஷியன், இல்ல வந்து எவ்வளோ ரெவன்யூ அப்படிங்கிறது ஜென்ரேட் ஆகுது, இது எல்லாமே தெரிஞ்சாதான் ஒரு சர்வீஸ் பிசினஸ் அப்படிங்கிறது ஸ்மூத்தா ரன் ஆகும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து கிளியரா பாக்குறதுக்கு தான் வந்து ரிப்போர்ட் செக்ஷன் அப்படிங்கறது வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் ஜஸ்ட் இப்போ ஃபீல்டு சர்வீஸ் அப்படிங்கிற மாடியூல் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் அப்படின்னு ஒரு டேபே இருக்கும். நான் இதை கிளிக் பண்றேன். ஸோ இதுல டாஸ்க் அனாலிசிஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃப் வியூல வந்து நீங்க வந்து எவ்வளோ டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியும். இதுல வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இங்க லைன் சார்ட் இல்ல வந்து இது வந்து பை சார்ட்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து கவுண்ட் வைஸ் எவ்வளோ டாஸ்க், எத்தனை டாஸ்க் கவுண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரிப்போர்ட்டிங் வைஸ். ஸோ இது எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இதுலயே பாத்தீங்கன்னா இன்னொன்னு பைவட் வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் வந்து டிஃபால்ட்டா எடுத்துட்டு வரும். மொத்தம் டோட்டல் எவ்வளோ டாஸ்க் கவுண்ட் அப்படிங்கறத எடுத்துட்டு வரும். ஸோ ஒர்க்கிங் ஹார்ஸ் க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒர்க்கிங் ஹார்ஸ் இல்ல வந்து டைம் ஸ்பெண்ட் இதை எடுத்துட்டு வரும். இதுலயே பாத்தீங்கன்னா இந்த டோட்டல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி நீங்க ப்ராஜெக்ட் வைஸ் அப்படிங்கறது கொடுத்தீங்கன்னா எந்தெந்த ப்ராஜெக்ட் இப்ப கரண்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ப்ராஜெக்ட் உங்களுக்கு எடுத்துட்டு வரும். இதுல ஒரே ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த ஃபீல்டு சர்வீஸ்ல கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுலயே பாத்தீங்கன்னா இப்போ வேற என்ன எடுத்துக்கலாம், நம்ம வந்து டேட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மந்த்னா இப்போ பிப்ரவரி மந்த்ல மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலயே பாத்தீங்கன்னா டே அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இப்போ டே 11 ஃபெப் 17 ஃபெப் அப்படின்ற 2 டேஸ்ல வந்து நான் வந்து 2 டைப் ஆஃப் டாஸ்க் கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி நீங்க மேல இருக்க ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாம இங்க உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டேஜஸ் வைஸ் இல்ல அசைனி வைஸ் இந்த மாதிரியும் நீங்க வந்து இங்க விவி டெமோன்ற ஒரே ஒரு யூசர் வைஸ் மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதனால அந்த பர்டிகுலர் யூசரோட நேம் மட்டும் எடுத்துட்டு வருது. இதே நீங்க வந்து உங்ககிட்ட நிறைய யூசர்ஸ் இருக்காங்க, அந்த யூசர்ஸ் வைஸ் எடுக்கணும்னாலும் இந்த ரிப்போர்ட் வந்து நீங்க எடுத்துக்க முடியும். ஸோ இதுல நீங்க கஸ்டமர் வைஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் யூசர் வந்து எந்தெந்த கஸ்டமருக்கு எவ்வளோ டாஸ்க் எவ்வளோ ஹார்ஸ் அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி ரிப்போர்ட்டும் நீங்க எடுத்துக்கலாம். இதை ஈஸியா நீங்க டவுன்லோடும் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மெஷர்ஸ் அப்படிங்கறதுல பாத்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஃபீல்ட் மட்டும் டிக் ஆயிருக்கும். இதுல இருக்க ஃபீல்ட் வைஸாவும் நீங்க வந்து ரிப்போர்ட் அப்படிங்கறத வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இல்லாம உங்களுக்கு மேல இந்த சர்ச் பார் இருக்கு இல்லையா, இதுல இருந்தும் நீங்க வந்து ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து க்ளோஸ்ட் அப்படின்னு கொடுத்தா க்ளோஸ்டான டாஸ்க் மட்டும் உங்களுக்கு எடுத்துட்டு வரும். இதே இப்போ ஓப்பன் அப்படின்னு கொடுத்தோம்னா ஓப்பன்ல இருக்க டாஸ்க் மட்டும் எடுத்துட்டு வரும். இதுல அன்அசைன்டு டாஸ்க் என்ன அப்படிங்கறதும் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ப்ராஜெக்ட் வைஸ் அப்படிங்கறதும் நீங்க இங்க இருந்தே ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபில்டர் ஆப்ஷன்ஸும் இந்த பர்டிகுலர் ஸ்கிரீன்லயே இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க ஈஸியா வந்து ரிப்போர்ட் ஃபீல்டு சர்வீஸ்க்குள்ள ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஈஸியா எடுத்து டவுன்லோட் பண்ணி உங்க ஹையர் அஃபிஷியலுக்கோ இல்ல நீங்களோ வந்து பாத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்மளோட விவி இன்ஃபோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.